ஹலோ ஃபேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரைட் அண்ட் க்ரூம் ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கிளாஸ் 25. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு பார்க்குற கிளாஸ் அப்படி இருந்தால் நீங்கள் பேலன்ஸ் கிளாஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதில் வந்து நான் 1 2 3லாம் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு பார்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரைடோட ஃபேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரைட்னா கல்யாண பொண்ணு தான் பிரைட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதில் வந்து நெத்தி வந்து நான் 1ன்னு போட்டிருக்கேன், நோஸ் வந்து நான் 2 போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த சைடு வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேலே ஹெட்டு போடுறது, அப்புறம் ஜும்கா போடுறது, மேலே காது கிட்ட அந்த முடி போடுறது, ஸோ பின்னாடி ஃப்ளவர் வைக்கிறது, நம்ம கொண்டை போடலாம், இல்லை லூஸ் ஹேர் விடலாம், இல்லை நார்மலாக ஒரு ஹேர் விட்டு நம்ம ஷேட் கூட பண்ணி அதை டிஃபைன் பண்ணி காட்டலாம், ஓகேங்களா? ஸோ நான் பெனில் கூட போட்டிருக்கேன். நீங்கள் பொறுமையாக அப்சர்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது புரியும். மேபி உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக அகைன் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த கிளாஸ் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரூம் தான் பார்க்க போகிறோம். கல்யாண மாப்பிள்ளையை தான் அப்படி சொல்லுவாங்க, ஓகேங்களா? எல்லாரோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். கேர்ளோட ஃபேஸோட சைடும் பாயோட சைடும் சேமாக தான் இருக்கும். நெத்தி, நோஸ், லிப்ஸு, அப்புறம் சின் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் டிஃபைன் பண்ணி காட்டணும், இது கேர்ள் இது பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ கேர்ள் அப்படின்னா லிப்ஸ் ரொம்ப சிரிக்கிற மாதிரி வைக்கலாம், மேலே புட்டு வைக்கலாம், ஓகேங்களா? நோஸ் பின் போடலாம். ஸோ இதே ஒரு பாய்க்கு எப்படி காட்டலாம்னா ஒரு அவங்களோட ஹேரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீசை, அப்புறம் தாடி, ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளாக டிஃபைன் பண்ணி காட்டுறது தான். ஸோ அப்போ தான் கேர்ளோட ஃபேஸ் வேறு மாதிரியோ பாயோட ஃபேஸ் வேறு மாதிரியோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து நான் வந்து ஒரே சைடு மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நான் ரைட் சைடு ட்ரா பண்ணியிருக்கேன்னா ஒரு கேர்ள் ஃபேஸை வந்து லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் பாயை லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது வந்து எல்லா டைரெக்ஷனுமே உங்களுக்கு வந்து ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பாமில், ஹேண்டில் வந்து பாமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நிறைய இமேஜஸ் வந்து நீங்கள் நிறைய ஹை ரேட்க்கு பே பண்ணி மெஹந்தி வந்து புக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா ரெஃபரன்ஸ் பிக் பார்த்து கற்றுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட்டில் கூட கேர்ள் அண்ட் பாய் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ராஜா காலத்துலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, தலையில் அந்த இதுலாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ட்ரா பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எப்படி ட்ரா பண்ணலான்றது உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஃபேஸ் வந்து அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். தலையில் வந்து நார்மலாக ஹேர் வைக்கணும்னா அது எப்படி, இல்லை இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வைக்கணும், இந்த துணிலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில், அந்த மாதிரி வைக்கணும்னா அது எப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அது டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான், சின்ன சின்ன வேரியண்ட்டில் தான் அந்த டிசைன் இன்னும் அழகாக மாறுறதே, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டார்க் ஷேட் கொடுக்கலாம், அந்த இடத்துல வந்து நான் வெறும் ஷேட் மட்டும் கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸோ பாடியோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். நம்ம அதில் யூஸ் பண்ணுற ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் அது அழகாக காட்டும், ஓகேங்களா? இப்போது வந்து நம்ம ட்ரெஸ் கோட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு கேர்ளுக்குன்னும் போது சாரீ, ஃப்ராக் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பாய்க்குன்னும் போது ஷர்ட்டு போடலாம், இல்லைனா குர்தான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பர்தா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது போடலாம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஆர்கானிக் மெஹந்தி இல்லாமல் ஷாப்பில் விற்கிற மெஹந்தியில் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் போட முடியும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பண்ணோன்னா அந்த டிசைன் வந்து மிஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஓனாக ஆர்கானிக் மெஹந்தியை வந்து வீட்டில் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது வந்து மிக்ஸாலஜி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மிக்ஸாலஜின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு அந்த கோர்ஸ் வந்து நான் லைவாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்கமிங் கிளாஸஸில் டிசைனிங் கோர்ஸுமே ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதுவும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்.
இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் ஒரு 5-6 டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஹந்தியில் போடுங்க. ரைட் சைடில் போடுங்க ஃபேஸை, தென் அப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் போடுங்க. எல்லா டைரெக்ஷனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ பிரைட் அண்ட் க்ரூம் வந்து எல்லாருமே கேட்பாங்க. இந்த வீடியோவில் நிறையா நாய்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி சாரி. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா?